கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். ரிஷபராசி நேயர்களே, இந்த அதிசார குரு இதுவரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருந்த இந்த குரு பகவான் அதிசாரமாகி தற்பொழுது தனுசு ராசி என்று சொல்லக்கூடிய தன் சொந்த வீட்டில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இது ரிஷபத்திற்கு அஷ்டமஸ்தானம் ஆகும். பொதுவாகவே குரு இருக்கும் இடத்திற்கு அவ்வளவாக நல்லது செய்வது இல்லை என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. இது அனைத்து ஜோதிடர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சனி பார்க்க கெடுக்கும், குரு இருக்க கெடுக்கும் என்று சொல்வார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இதுவரை 7ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 7ஆம் இடம் என்று சொல்லப்போனால் திருமண கலத்தரஸ்தானம், தொழில் வகையில் கூட்டுஸ்தானம், நட்பு வட்டாரங்கள். ஒரு நட்பு வட்டாரங்களை பார்க்க வேண்டும்னா 7ஆம் இடத்தை தான் நம்ம பார்க்க வேண்டும். நண்பர்கள் நல்ல நண்பர்களாக இருப்பார்களா இல்லையா, இவர்களால் நமக்கு பிரயோஜனம் இருக்கா, நம்மளால் அவர்களுக்கு பிரயோஜனம் இருக்கா என்பதெல்லாம் பார்க்கணும். 7ஆம் இடத்தம் அந்த 7ஆம் இடத்தில் இருந்து அதில் சில பிரச்சனைகளை தந்து கொண்டிருந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனுசுக்கு பயிற்சியாகி சென்று விட்டது. இது ஒரு வகையில் ரிஷபராசிக்கு நல்லது என்று தான் சொல்ல வேண்டும். காரணம் என்னென்று கேட்டால் ரிஷபராசிக்கு அதிபதி ஆகிய சுக்கிரனும் குருவும் இருவருமே ஒருவர் அசுரகுரு, ஒருவர் தேவகுரு. சொல்லுவாங்க ஒரு உரையில் 2 கத்தி இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு இடத்த 2 குருமார்கள் 2 மேதைகள் இருந்தாங்க என்ன, அவங்களுக்குள்ள வாக்குவாதம் தான் நடந்துக்கிட்டே இருக்கும். நான் சொன்னது தான் பெருசு, நீ சொன்னது தான் பெருசுன்னு சொல்லிவிட்டு அந்த வாக்குவாதத்துக்கு முடிவுங்கிறதே இருக்காது, தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா 2 பேருமே தன்னோட வார்த்தைகளை தான் முதன்மைப்படுத்தணும்னு நினைப்பாங்க. அப்படி ஒரு தன்மை, அந்த மாதிரி தன்மை தான் இந்த ரிஷபராசிக்கு அது இத்தனை நாள் வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தது. இப்போ அதிசாரமாகி அஷ்டமஸ்தானத்துக்கு ரிஷபராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் போயிருக்கிறதுங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு வகையில் நல்லது தான். 8 கூடையவன் கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்வார்கள். அந்த சொல்லுக்கேற்ப அஷ்டமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் மறைவது என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல விஷயம்தான். இந்த குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பங்குனி 27ஆம் தேதி வரை இருந்து அதற்கு பிறகு வக்ரமாகி 1 மாதம் அதிலே இருந்து வைகாசி 4ஆம் பாதம் மறுபடியும் அவர் விருச்சிகத்துக்கு வருகிறார். விருச்சிகத்திலும் அவர் வக்ரத்தில் தான் இருக்கிறார். ஆடி மாதம் தான் வக்ர நிவர்த்தி ஆகிறது. அப்பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் எடுத்தாலே அவரிடம் ஒரு நல்ல குணம் உண்டு. ஒரு நீட்னஸ், சொல்லப்போனால் லக்ஸரி டைப், பொருளை வச்ச மாதிரி இருக்கணும், அழகாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே ஒரு லக்ஸரி லைஃப்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் காரணமே இந்த சுக்கிரன் தான். அதனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு அது யதார்த்தமாகவே அந்த குணம் கட்டாயம். ரிஷபராசிக்காரங்களுக்கும் துளாராசிக்காரங்களுக்கும் அந்த குணம் இருக்கும். யதார்த்தமாகவே தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில்லை. இவங்களுக்கு எதையுமே ஒரு அழகாக பார்க்கக்கூடிய ஒரு கலைநயம் கட்டாயம் இருக்கும். இந்த திரைப்படத்துறையிலாம் பார்த்தீங்கன்னா போகிறோம், அவங்களுக்கு சுக்கிரனோட ஆதிக்கம் தாக்கம் கட்டாயம் கண்டிப்பாக. சுக்கிரன் சந்திரன் 2ஓட தாக்கம் அதிகமாக இருக்கும். கலாநாதன் சந்திரனையும் சொல்லுவாங்க. சுக்கிரனுங்கிறது அதை கொஞ்சம் மிகைப்படுத்துதல், அந்த அந்த அழகுபடுத்தல் தன்மையை, ஒரு யதார்த்தத்தை மிகைப்படுத்தி காத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த சுக்கிரனுக்கு உண்டு. சிவாஜி கணேசன்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஓவராக நடிக்கிறாங்க. அது ஓவர் நடிப்புங்கிறது கிடையாது. யதார்த்தத்தை மிகைப்படுத்தி காட்டுவது தான் திரைப்படமே. அதுதான் சினிமாங்க. அதுதானே அந்த சினிமாவுக்கு காரகனே யார்? நம்ம சுக்கிரன் தான். அந்த சுக்கிரனுடைய ராசி தான் ரிஷபராசிக்காரர்கள். ஆனால் அந்த இடத்தில் இப்பொழுது அதுக்கு 7ஆம் இடம் என்று சொல்ல 7 மற்றும் 12க்கு உரியவன் செவ்வாய். 7ஆம் இடம் என்பது மாரகஸ்தானம், 12 என்பது மறைவு ஸ்தானம். இந்த 2 செவ்வாய் பகவான் அங்கே உட்கார்ந்துக்கிட்டு 8ஆம் பார்வையாக சனி பகவானை பார்க்குறாரு. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், அது அந்த அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறனால அங்கே தான் சில பாதிப்புகளை கொடுக்குமே தவிர ரிஷபராசிக்கு அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது. இப்போ மேஷத்துக்கு துலாம், ரிஷபத்துக்கு விருச்சிகம், நான் ஒரு இன்ட்டு போட்ட மாதிரி க்ளீனாக வரும். அது அந்த இன்ட்டுனால என்ன, பெருக்குதல். பெண்ணுக்கு ஆணுக்கு சுக்கிரன், பெண்ணுக்கு செவ்வாய் என்று சொல்வதை போன்ற அது ஒரு விருத்தியை குறிக்கக்கூடிய இடம்தான் ரிஷபு. ஒரு பொதுவாக இந்த முகூர்த்தம் குறிக்கிறனால நாங்கள் சொல்லுவோம், 1000 தோஷம் இருந்தாலும் ரிஷபலக்கணத்தில் ஒரு காரியத்தை செய்தால் அந்த காரியம் வெற்றி அடையும் என்று. அதுபோன்ற ஒரு மகத்துவமிக்க தன்மையை கொண்டவர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் அனைவருமே. ஆனால் ரிஷபராசின்னு இடத்துல அவங்களுக்கு சில முன்ஜென்ம தொடர்புகளும் கட்டாயம் இருக்கும். அது ஒரு பாதிப்பு இருக்கும். அந்த குடும்பத்திலேயே அவங்க ஏற்கனவே இருந்து கூட அவங்க பிறக்கிறவங்களாக இருந்திருக்கலாம். அது ஒரு யதார்த்தமான உண்மை. அந்த ரிஷபராசிக்கு அந்த தன்மை உண்டு. அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு விரயஸ்தான மாரகாதிபதியும் விரயஸ்தானாதிபதியுமாக செவ்வாய் அங்கே உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த குரு பகவான் விரயஸ்தானத்திற்கு முன்பின் இடத்தை பார்க்குறாப்புல. அதாவது ரிஷபத்துக்கு முன்னடமான விஷத்தையும் ரிஷபத்திற்கு அடுத்த இடத்தமான மிதத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கறதுனால
இவர்களுக்கு தேவையற்ற விரயங்கள்லாம் குறையும். பொருள் சேர்த்தல், ஏதாவது ஒரு பணம் கையில் இருக்கா, அது ஒரு உபயோகமாக பிரயோஜனப்படும் வழியே ஒரு விஷயங்கள் செலவு பண்ணுறது, ஏதாவது வீடு வாங்கிறது, குழந்தைகளுக்கு கல்யாணத்தை பண்ணி வாக்கி பார்க்கறது, மேற்செலவுகளுக்காக அவர்களுக்கு வெளிநாடுகளுக்கு அனுப்புவது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, அந்த செலவுகள் ஒரு சந்தோஷமான செலவு தானே. அது போன்ற ஒரு விரயங்களை தான் இது தருமே தவிர பாதிக்கக்கூடிய விஷயம் என்று சொல்வதற்கும் இல்லை. அதுபோக 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்தையும் அந்த குரு பார்ப்பதால் அந்த ரிஷபராசிக்காரனுக்கு ஒரு வாக்கு வன்மை மேம்படும். பொதுவாக உபயராசிக்கு உபயராசியின் பாதகஸ்தானம் என்று சொல்வது உண்டு, அது யதார்த்தமான ஒரு பொதுவான விஷயம். ஆனால் இங்கு குரு பகவான் ரிஷபராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் வாக்கு வன்மை மேம்படும். உங்கள் வார்த்தைகளில் ஒரு உண்மை இருக்கும், அந்த வார்த்தைக்கு ஒரு மகத்துவம் இருக்கும். நீங்கள் சொல்லும் வார்த்தைகளை மற்றவர் பிறர் கேட்டு அதனால் பயனடைவர். அதனால் உங்களுடைய புகழ் மேன்மேலும் ஓங்கும். இது ஒரு நல்ல விஷயம். அது மட்டுமல்ல, அந்த குரு பகவான் அந்த ரிஷபராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மராசியை பார்ப்பதால், 4ஆம் இடம் என்று சொன்னால் என்ன, சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வீடு, வாகனம், குலதெய்வம், இவை அனைத்திற்குமே 4ஆம் இடம்தான் காரணம். அந்த 4ஆம் இடத்தையும் குரு பார்ப்பதால் நீங்கள் ஆலயங்களுக்கு சென்று வழிபடக்கூடிய ஒரு மேன்மையான தன்மை உருவாகும். தாயார் உடல்நிலை சரியாக இல்லாமல் இருந்தால் இப்போ இந்த ஆண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட், மருத்துவ செலவு நல்லபடியில் பயன்பட்டு அவர்கள் ஆரோக்கியத்தில் மேன்மை அடைய முடியும். பழுதுபட்ட பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள், அதுவும் நமக்கு பிடித்த மனதுக்கு பிடித்த ஒரு கலரில் பிடித்த நம்பரில், லக்ஸரி நம்பர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்பர்களில் வச்சக்கூடிய ஒரு வாகனத்தை வாங்கி அதனால் ஒரு மனத்திற்கு ஒரு குதூகூலம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயங்களை எல்லாம் இந்த வருடம் நீங்கள் கட்டாயம் சந்திக்கலாம். வீடுகளில் மராமத்து பணிகள், பழைய வீடுகளை புதுப்பித்தல், இல்லை என்றால் புது வீடாகவே வாங்குவது, இது போன்ற அனைத்திற்கும் இந்த காரகத்தன்மை சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 4ஆம் இடம், அந்த 4ஆம் இடத்தையும் குரு பார்ப்பது என்பது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு சற்று ஒரு யோகமான காலகட்டம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். இன்னும் சற்று தினங்களில் அந்த சுக்கிரனும் 10ஆம் இடமாக தொழில்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் சஞ்சரிப்பார். அதுவும் அவங்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு நிகழ்வைத்தான் தரும். மகரத்தில் இருந்தாலும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதும் அந்த ராசிக்கு அது திருகோணமாகும். தனது ராசியாதிபதி திருகோணத்தில் இருப்பதும் சரி, தர்ம கர்மஸ்தானம் சொல்ல 10ஆம் இடத்தில் கேந்திரமேறி இருப்பதும் சரி, அந்த ராசிக்கு நன்மை தான் தரும். ஒரு லக்ஸரியான வாழ்க்கையை சொல்லும்போது மனைவி வகையில் இருந்த மனக்கசப்பு வேற்றுமைகள் நீங்கி உல்லாச பயணம் செல்லக்கூடிய ஒரு தன்மை உருவாகும். சுற்றுலாக்கள் செல்வதற்கு சொல்லப்போனால் கிட்டத்தட்ட வட இந்திய பயணங்கள்லாம் செல்வதற்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறுகள்லாம் சற்று அதிகமாக வரும். வீடில் இது வரைக்கும் அரைகுறையாக ஓடிட்டு இருந்த ஃபேனெல்லாம் மாட்டி போட்டு பேசாமல் ஒரு ஏசியை வாங்கி ஃபிட் பண்ணிடுவோம். நம்ம நல்ல குழுன்னு நிம்மதியாக வீட்லேயாவது தூங்கலாமேன்னு சொல்லி அது ஒரு ஏசியை செட் பண்ணக்கூடியான ஒரு அமைப்பு. ஏன்னா விரயஸ்தானத்தை குரு பார்க்குறான் இல்லையா, அப்போ சுபமான விரயம் ஆகும்போது உங்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கத்தையும் அவன் கட்டாயம் கொடுப்பான். அந்த தன்மையெல்லாம் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்குமா. அதனால் அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் சொல்லப்போனால் இந்த விகாரி வருடத்தில் இந்த அதிசார குருவினால் மிகவும் அதிக நன்மைகள் நடக்கும் என்பதுதான் நாம் சொல்ல வேண்டும். அது ஒரு மேன்மையான விஷயம்.